ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். எனக்கு வந்து ஒரு ஃபுல் டே vlog தான். காலையில் வந்து கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. சரி, அப்போ சாப்பாடெலாம் வெளியே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, அதனால் போகலை. காலையில் வந்து அரிசி மாவு கொஞ்சம் இருந்துச்சு, புட்டு மாவு. அதை வந்து நல்லா வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். நல்லா வறுத்துட்டு அது மாதிரி 2 ஏத்தம்பழம் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு இந்த உருண்டை மாதிரி நல்லா பிடிச்சி எல்லாருக்கும் ஆளுக்கு 2-3 உருண்டை அந்த மாதிரி கொடுத்தாச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாதி நாள் பசிக்கு இந்த மாவு தான். அனுபவம் உள்ளவங்க ஷேர் பண்ணிட்டு போங்க, நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க இதை. எவ்வளோ தான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய மெமரிஸ் அப்படியே வந்து எட்டி பார்த்துட்டு போகும். இந்த கொய்யாக்காய் வந்து காலையில் மாடி தோட்டத்தில் பறிச்சது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டி ப்ரொமோஷன். இப்போ வந்து நமக்கு மாமார்த்தில் இருந்து 2 ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனியன் ஷாம்பு, ஆனியன் கண்டிஷ்னர் ரெண்டுமே. அதோட ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் ஷாம்பு, இது வந்து பேக்கேஜிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆனியனும் பிளான்ட் கெரட்டனும் இருக்குது. இது வந்து நம்ம ஹேரை வந்து ஹேர் ஃபாலை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃபையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஃப்ராக்ரன்ஸும் கிடையாது, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெட் ஹேரில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கால்ப்லலாம் படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த ஆனியன் கண்டிஷ்னர் தான். இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து ஆனியனும் கோகனட்டும். இது வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் வந்து ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வந்து நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் தான் இருக்குது. இதோட கோகனட் ஸ்மெல் வந்து சூப்பராக வருது. வேறு எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட், அமேசான், நைக்கா எல்லாத்துலேயுமே கிடைக்குது. மாமாஎர்த்தோட ஆப்லேயும் கிடைக்கும். அதே மாதிரி மாமாஎர்த் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கும்போது என்னோட கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேரபன் ஃப்ரீ, சல்ஃபர் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். எந்த ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது, மைல்டாக இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. மாமாஎர்த் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்குமே ஒவ்வொரு மரம் வந்து வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2025க்குள்ளாடி 1 மில்லியன் மரம் நடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. ஸ்கூல் லீவா வீட்டில் கிடந்துட்டு ஏதாவது பண்ணிதாங்கம்மான்னு இருக்க விட மாட்டேங்க. சரின்ட்டு கொஞ்சம் ப்ரெட்டு இருந்துச்சு, அதான் பீஸா மாதிரி பண்ணி கொடுத்து ஏமாத்திடுவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து சாஸ் இல்லை, அதான் கொஞ்சம் தக்காளி சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சு. க்ரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் ரெண்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆர்கானோ சீசனிங் இருந்துச்சு, பீஸா வாங்கினப்போ கிடச்சது குட்டி பேக்கு. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்போ வந்து அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். பீஸா சாஸுக்கு பதிலாக இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் தனியாகவே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து சீஸ் வந்து மொசரல்லா சீஸ் வந்து கிடைக்கல. அங்கே டவுனுக்கு போனால் வாங்கலாம். இது வந்து இங்கே இந்த சீஸ் தான் கிடைக்கும். சீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இனி வந்து ப்ரெட்டையும் எடுத்துட்டேன். ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக வந்து வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால நம்ம டிவி எல்லாம் கழட்டி வச்சுருக்கோமா, அதான் டிவி பார்க்க முடியலை, மொபைலும் தரமாட்டேங்கிங்க, அப்படி இப்படின்ட்டு ஒரே சண்டை. அதில் எதுவுமே பண்ணியும் தரலைன்ட்டு சண்டைக்கு வந்துட்டான். சரி, லைட்டாக தான் பண்ணி கொடுத்துருவோன்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு வேலை முடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தோணும். ஆனால் இங்கே வந்தால் இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு தவாவில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேப்சிகம்,
அப்புறம் கொஞ்சமாக தக்காளி இவ்வளவும் போட்டுக்கலாம். இதில் வந்து குடமிளகாயெல்லாம் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து ப்ரெட்டு குட்டியாக இருக்குமா, அதனால தான் சரின்ட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன். யார் கேட்பா நம்மட்ட அப்படின்ட்டு கட் பண்ணியாச்சு. மொசரல்லா சீஸ் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இதுவே நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. உங்களுக்கு ஒருவேளை சீஸ் கிடைக்கல, இந்த சீஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மொசரல்லா சீஸ்னால் நம்ம துருவி மேலே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சேர்த்துப்போமா, நல்ல சீவிங் கன்சிஸ்டன்சியில் வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் இது வந்து அங்கங்கேயே குட்டி குட்டியாக வச்சுருந்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லா வீடியோலையும் இது அடுக்கிறது தான் இருக்குது, எடுக்கிறது ஒரு வீடியோலையும் காணல. வீடியோ எடுக்கக்கூட பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டாச்சு. இது செகண்ட் பேட்ச்சு. இது வந்து அதுக்கு அடுத்தது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது முன்னாடி அடுக்குனது கிடையாது, இதாக அடுத்தது. அப்படி அடிக்கிட்டே தான் இருக்குது, அங்கே வந்து காலி ஆகிட்டே தான் இருக்குது. இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். இது வந்து அடுத்த ஷிஃப்ட்டு. பீஸா முடிஞ்சு ஒரு அரை மணிக்கூர் கேப்பு, இது அடுத்த ஷிஃப்ட்டு. இந்த 2 பேக்கெட்டு பாப்கார்ன் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் பண்ணி தாங்கம்மான்னு கேட்டான், உருளைக்கிழங்கு இல்லை. சரின்ட்டு இனி இருந்ததையும் பொரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர் எடுத்து 2 பேக்கெட்டையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. இது எப்போவும் நார்மலாக அடிக்கடி பண்ணி கொடுக்குறது தான். எப்படி பார்த்தான்னு தெரில, அங்கே உள்ளே வச்சுருந்தேன், பார்த்துட்டான். எப்படியும் அவங்க தானே சாப்பிட போகிறாங்க, சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக. நம்ம இதில் வந்து காரம் எல்லாமே அதில் இருக்கும், வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நான் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும். கேஸ் கட்டு போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது, ஈஸியாக ரெடியாகி வந்துடும். அப்படியே இருக்கட்டும். லைட்டாக அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கிற டைமில் லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து குழம்பு பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்காங்க. நண்டு 2 கீரி மீன் இருந்துச்சு. லாஸ்ட்டு மீன் வாங்குற ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து 7 கீரி மீன் இருந்திருக்கும். இன்றைக்கி மதியம் வந்து அந்த 5 கீரி மீனை மட்டும் போட்டு குழம்பு பண்ணியிருந்தோம். அதில் இருக்கிற மீதி 2 கீரி மீனும் நண்டும் இருக்குது நைட்டுக்கு. நாட்டுக்கோழி முட்டை இருக்குது, இது டக்கா முட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கு. நண்டு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நண்டு வந்து இந்த மாதிரி முழுசாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து அடுத்து நைட்டு ஷிஃப்ட்டுக்கு அந்த 2 பழம் இருந்துச்சு, அதை வந்து இன்னும் ஏதாவது பண்ணி தாங்கம்மான்னு கேட்டு அதையும் போட்டு இந்த சும்மா சுகர் போட்டு கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சைடில் வந்து நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு இங்கே வந்து பிரட்டிகிட்ருக்கேன். இந்த நண்டு வந்து 7 நண்டு வந்து 200 ரூபா. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஆனால் அந்த நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெட்டி நண்டு தான் 300 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. இந்த நண்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து இல்லாத ப்ராப்ளம் தான், மற்றபடி ஆளுக்கு 1 தான் கிடச்சிது. மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2 கீரி மீன் இருந்துச்சு, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருந்தேன், அதையும் பொரிக்கிறதுக்கு போட்டாச்சு. என் வீடியோவில் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி மீனை பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாம் நம்ம முழுசாக வச்சு தான் பொரிப்போம். இப்போ எனக்கே கொஞ்சம் பஞ்சாயிட்டு, என்னென்னா மீன் வந்து இப்போ அதிகமாக வரமாட்டேங்குது. புயலுன்ட்டு கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தி, அதுவும் இல்லை மீனும் கம்மி தான் இப்போது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் 2 முட்டை போட்டு ஆம்லேட்டு, இந்த நாட்டுக்கோழி முட்டை, கோழி முட்டை போட்டிருந்துச்சா நிறையா. அப்போது எல்லாருக்கும் பங்கு வச்சு ஆளுக்கு 2 முட்டை தந்தாங்க. இது அதுக்கு இடையில ஹஸ்பண்ட் போய் கடையிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது முறுக்கு, இந்த தேங்காய் பால் முறுக்கு இருக்குல்ல அது. அப்புறம் வந்து காப்பி போட சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வீட்டில் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைங்களே காலி பண்ணிட்டாங்களா, அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. அவங்க எப்போவோ கடைக்கு போனவங்க இதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பிஸ்கட்டு ரொம்ப பிடிக்கும். ப்ளெயின் காஃபியும் போட்டு இந்த பிஸ்கட்டும் வச்சு அதிகமாக சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மிக்சர் வாங்கியிருக்காங்க, 1/4 கிலோ மிக்சரு, இந்த முறுக்கு, அதுக்கப்புறம் 3 பேக்கெட்டு பிஸ்கட், இவ்வளோ வாங்கியிருக்காங்க. இந்த மிக்சர் வந்து நல்ல சூடாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காஃபியும் போட்டாச்சு. இது வந்து ஒரு 6:30 அந்த டைம் இருக்கும். காஃபியும் போட்டு பிஸ்கட்டெல்லாம் வச்சு சாப்பிட கொடுத்தாச்சு. இது வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டில் வந்து சோறு போட்டு வச்சுருக்கேன். 2 முட்டை போட்டு ஆம்லேட்டு, எல்லாருக்கும் சரிசமமாக 2 முட்டை போட்டு ஆம்லேட்டு. இது வந்து கலக்கி குட்டி சாருக்கு போட்டு வச்சுருக்கேன்.
அவன் வந்து கலைக்கு தான் இப்போ அதிகமாக சாப்பிட்றான். அது நாட்டுக்கோழி முட்டையில் சாப்பிட்டா நல்லது தானே அப்படின்ட்டு அப்படியே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டும் கேட்டான், ஆம்லேட்டும் போட்டு வச்சுருக்கேன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஆம்லேட்டு போட்டதுனால எனக்கும் ஆம்லேட் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது வந்து நண்டு, ஒரு முழு நண்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு நண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு. அதே மாதிரி சைடில் எல்லாருக்குமே ஆம்லேட் வந்து போட்டுட்ருக்கேன். ஒரு துண்டு மீனை மறந்துட்டேன், ஒரு துண்டு மீன். அதுக்கப்புறம் இவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேறு எல்லாருக்கும் போட்டுட்ருக்கேன். ஃபுல்லும் சாப்பிட்டுட்டே இருந்ததுனால உங்களுக்கு எந்தெந்த டைம் அப்படின்னு சொல்லி புரியாது. இது என்னென்னா எல்லாமே டே டைமில் நடந்தது தான், அந்த ஸ்நாக்ஸ் பண்ணது எல்லாமே. முக்கியவார ஸ்நாக்கும் பகல் டைம் தான். இந்த நைட்டு வந்து இந்த காஃபி குடித்தது மட்டும்தான் 6:30 அந்த டைமில். டே இன்னைக்கு இப்படியெல்லாம் தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.